மக்களும் அவர்களுடன் இணைந்த ஏனைய கிராமத்தினை சேர்ந்த மக்களும் இன்று ஒரு தொடர் சத்தியாகிரக போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த மக்களினுடைய கோரிக்கை என்ன என்றால், மக்களுடைய குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கின்ற மயானங்களை அகற்றி ஏனைய இடங்களில் இருக்கின்ற, அதாவது இந்த பிரதேசத்தை சுற்றி கூட நிறைய மயானங்கள் இருக்கின்றது. அதுபோல ஒதுக்குப்புறமாக இருக்கின்ற ஏனைய மயானங்களில் இந்த உடலங்களை தகனம் செய்து மயானங்களை மாற்றியமைக்க வேண்டும் என்று சொல்லி சமூக நீதிக்கான வழிநடத்தினுடைய ஏற்பாட்டில் இந்த கலைமதி மக்களும் அவர்களுடன் இணைந்து மக்கள் மத்தியிலே குடியிருப்புகளுக்கு மத்தியில் மயானங்களை கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களும் இன்று இதில் ஒன்று கூடி வடக்கு மாகாண சபையிலே ஒரு வேண்டுகோளினை விடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் பலதரப்பட்ட வேண்டுகோள்களை நாங்கள் அவர்களிடம் விடுத்திருந்த போதிலும் இன்று இந்த தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்ததில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நாங்களும் சமூக நீதிக்கான இந்த வெகுஜன அமைப்பினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று இதிலே அதாவது கால வரையறை என்றது இதுக்கு நிர்ணயிக்கப்படவில்லை. எங்களுக்கான நியாயம் கிடைக்கும் வரையில் நாங்கள் இந்த போராட்டத்தினை முன்னெடுத்து செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று எல்லா மக்களுமே இதில் ஒன்று கூடி தங்களுக்கான ஒரு கொள்கையினை வெளிப்படுத்தி நிற்கின்றார்கள். மிக விரைவிலே எங்களுடைய மக்கள் சார்பாகவும் ஏனைய கிராம மக்கள் சார்பாகவும் நாங்கள் வேண்டி நிற்பது ஒன்றுதான். இந்த மக்கள் மத்தியில் இருக்கின்ற இந்த மயானங்களினை ஒரு மனிதாபிமான ரீதியிலே அயல்புறத்தில் இருக்கின்ற ஒரு மயானங்கள், ஒதுக்குப்புறமாக இருக்கின்ற ஒரு மயானத்திலே அதனை தகனம் செய்து இந்த மக்கள் தங்களுடைய வாழ்வியலை ஒரு சுகாதாரமான சூழ்நிலையை கொண்டு போவதற்கு ஒரு மனிதாபிமான முறையிலே ஒரு உதவியினை, அதாவது மக்களுக்கான ஒரு வழிவகையினை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய வேண்டுகோளும். அதனை எங்களுடைய வடமாகாண சபையில் இருக்கின்ற அனைவர் இதற்கான உதவிகளை செய்து தர வேண்டும் என்றதுதான் இந்த போராட்டத்தினுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் அனைவரும் அனைத்து மக்களும் இதில் ஒன்று கூடி எங்களுடைய கருத்துக்களை இதில் தெளிவுபடுத்துவது. போராட்டம் இப்போ தொடர்ந்து 3-4 மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மாகாண சபை உறுப்பினரும் எவரும் எங்களோட கிராமத்தையோ அந்த மைதானத்தையோ சுற்றி பார்க்கல அளவுக்கு அவர்கள் தீர்மானம் மாதிரி தான் இருக்குது. இது மக்களுடைய பிரச்சனையை அவை முன்னின்று எங்களுடைய மைதானத்தை பார்த்து இதுக்கு ஒரு தீர்வான ஒரு முடிவை மக்களுக்கு சொல்லி ஒரு குழப்பநிலையை ஏற்படுத்தாத வகையில் தான் இந்த மாகாண சபை செயல்பட வேண்டும். ஒரு தரப்புக்கும் பாரபட்சம் இல்லாமல் இந்த மக்கள் ஒரு நல்ல நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் இப்போ இந்த வாகனங்களுக்கெல்லாம் புகை செட் பண்ணுறதுக்கான அரசாங்கம் தான் அதை உத்தரவிட்டிருக்கு. அதே போல்